ஹரிசாண்டல் ஸ்பிரிட்டா இருக்கும், திருப்பி சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சோம் சார். பட் இன்னைக்கு இதை பார்த்தா இது வெர்டிகல் ஸ்பிரிட்டா போகுது. இது வந்து நம்ம அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் ஸ்பிரிட் மாதிரி நம்ம நினைப்போம் முதல்ல. பட் இட் டசன்ட் லுக் லைக் தட். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் பயணப்பட்டாரு, நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து அன்புமணி தான் என்டோர்ஸ் பண்ணியிருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும். சோ அந்த விஷயத்த வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இது எல்லாத்தையும் பார்க்கணும். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது என்டிஏக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் நான் பாக்குறேன். இது எலெக்ஷன் கமிஷன்லாம் இதுக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்துல உட்காந்து பேசி சமரசமா பேசி எல்லாம் அந்த தீர்வு அந்த நிலையெல்லாம் கடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா நாகராஜ்? இல்ல, எல்லா குடும்பத்திலயும் செல்வி அக்கா மாதிரி ஒருத்தங்க இருக்க மாட்டாங்களே, அதான பிரச்சனைங்க. செல்வி மேடம் மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாத போது கஷ்டம் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃபேமிலியில எங்க மாமா சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லா ஃபேமிலியும் ஒருத்தர் இருப்பாங்க. பட் இங்க வந்து யார் சொல்லி எல்லாரும் கேட்பாரோ அவரே ஸ்பிரிட் வேணும்னு நினைக்கிறாரு. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல, இப்போ தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்கு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் போனா உடனே தீர்வு கிடைக்குமான்னு தெரியாது. ஆப்வியஸ்லா சிம்பிள் ஃப்ரீஸ் வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல பாமக அந்த டிமாண்டிங் ஃபேக்டர் அப்படின்றதே இழந்துருமா? நாங்க எப்பவுமே 40 தொகுதி கேட்போம் அப்படின்றதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ பாமக நிலைமை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில எப்படி இருக்கும்? பாமகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில மிகப்பெரிய பின்னடைவு இருக்கும். ஆல்ரெடி 2011 தேர்தல்ல, அதாவது நம்ம தேர்தலோட டேட்டாஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு தேர்தல் ஆய்வாளராக நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2011 வன்னியர் வாக்குகளை கொஞ்சமாக திராவிட கட்சிகளுக்கு பாமக இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி வந்து அந்த கேப்பை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸா ஜெயலலிதா அவர்களும் கலைஞர்களும் ஒர்க் பண்ணி அதை சால்வ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரண்ட்ல இருந்து வந்து பெரிய பெரிய லீடரை வந்து உருவாக்கிட்டாங்க. ரைட். சோ அது ஒண்ணு. இப்போ இது அடுத்த ஸ்டெப்பா என்ன, இன்னும் இருக்க வாக்குகளை பயங்கரமா பின்னடைஞ்சு திராவிட கட்சிகளுக்கு போகிற வாய்ப்பு நிறைய இருக்கிறது. சோ பாமக வலுவிழக்கும் இதுக்கு மேல. அதுதான் திருப்பி உயிர் பழக்கும், அந்த உயிரிழந்து வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.